கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை வேலையை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து இந்த ஆராதனை துவங்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேட்போமா? எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்கப்பா என்று சொல்லி கேட்போமா? எங்கள் மத்தியிலே அசைவாடுங்கப்பா என்று சொல்லி கேட்போமா? தடைகளை நீக்கி போடுங்கப்பா என்று சொல்லி கேட்போமா? ஒவ்வொரு பகுதியிலும் மகிமை எங்கள் மத்தியில் காண வேண்டும் என்று சொல்லி கேட்போமா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆம், அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே தேவ சமூகத்திலே நாம் கேட்கிற இந்த காரியம் தேவனுடைய நாமத்துக்கு உகந்த காரியமாய் இருக்கிறபடியினாலே அவர் நிச்சயமாக நமக்கு அந்த கிருபையை, அந்த ஜெபத்தினுடைய பதிலை நமக்கு தந்தருளுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆதலால் எல்லாரும் ஒரு மனதோடு, எல்லாரும் சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியோடு, ஒரே சிந்தையோடு ஏசப்பாவை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம். அப்பா, துதிக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறையா. தூயாதி தூயவரே நாங்கள் உம்மை துதிக்கிறையா. மகத்துவம் உள்ளவரே உம்மை துதிக்கிறையா. துதிகன மகிமைக்கு பாத்திரரே நாங்கள் உம்மை துதிக்கிறையா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறையா. எங்கள் ஒன்றான மெய் தெய்வமே உம்மை துதிக்கிறையா. ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறையா. கணத்துக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறையா. மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறையா. எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உடையவரே நாங்கள் உம்மை துதிக்கிறையா. ஒப்பற்ற தெய்வமே உம்மை துதிக்கிறையா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறப்பா. அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்ற வார்த்தையின்படியாக உடைய சமூகத்தில் நாங்கள் எல்லாரும் இடத்துல அன்பு கூர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். அப்பா, எங்கள் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் எல்லாரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. எங்கள் எல்லாரையும் ஒருமன ஆவியினால நிரப்புங்க. எல்லாரையும் அபிஷேகத்தினால நிரப்புங்க. நாங்கள் ஏகோபித்து உம்மை உயர்த்த, ஆராதிக்க, தொழுது கொள்ள கிருபை செய்யுங்க. உங்க நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக, இந்த ஆராதனையில மகிமைப்படுவதாக. அப்பா, நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். நீங்க சொன்னீங்களே, எங்க 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று நீர் வாக்கு கொடுத்தீர்களப்பா. அப்பா, நீர் வாக்கு மாறாதவர். நீர் எங்கள் மத்தியிலே அப்படியே இறங்கி வந்து மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். உன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். பாடல் வேலைகளும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆராதனை வேலையிலும் அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, சங்கீத பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வேதப்பாட பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷித்த பாடல் வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காணிக்கை பகுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள உடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, எல்லா பகுதியிலும் மகிமை எங்கள் மத்தியில் தங்கி இருக்கட்டும். எல்லாவற்றிலும் கரம் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். அப்பா, நீங்க அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். பாரம்பரியமாய் ஆராதிக்கிற எல்லா மக்களுக்கும் நீங்க விடுதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன்.
சகல பரிசுத்தவான்களுடைய ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் இந்த இடத்துல யாரெல்லாம் கூடி வர வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று நீ சித்தம் உள்ளவராய் இருக்கிறீரோ அந்த சித்தம் இந்த இடத்துல கூடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவேறட்டும். இந்த இடம் முழுவதும் நிரம்பி ஒழிய தேவன் கிருபை செய்யுங்க. சத்தியம் செல்லும்படியான வாசல்களை திறந்தருளுங்க. அநேக ஆத்துமாக்களை பரலோகத்துல கொண்டு வந்து சேர்க்க தேவன் கிருபை செய்வீராக. இங்க அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு விரோதமான எல்லா தடைகளையும் நீக்கி போட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எங்க எல்லாரையும் நீங்க ஆட்கொண்டு வழி நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பலத்தினால அல்ல ஏசப்பா, எங்களுடைய பராக்கிரமத்தினால அல்ல ஏசப்பா, உங்க ஆவினால எல்லாமே ஆகும் என்ற வார்த்தையின்படி நீங்க எங்களை நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே உட்காருவோம். உட்கார்ந்த வண்ணமாக நம்ம எல்லாரும் இயேசுவுடைய நாமத்தை நாம பாடல் மூலமாக மகிமைப்படுத்த போகிறோம். முதல் பாடல் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்ற பாடலை பாடப்போகிறோம். சேற்றிலிருந்து நம்ம மீட்டெடுத்தென்றும் ஆற்றியே தேற்றுவதால் இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம் என்ற பாடலை பாடப்போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. சேற்றிலிருந்தெம்மை மீட்டெடுத்தென்றும் சேற்றிலிருந்தெம்மை மீட்டெடுத்தென்றும் ஆற்றியே தேற்றுவதால் இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். தண்ணீரும் கடந்திடும் வேளையிலும் அவர் நம்மோடு இருப்பேன் என்றார். அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் அக்கினி சூளையில் நடந்திடும் வேளையில் வெற்றினம் சூழாதென்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். கஷ்டங்கள் நஷ்டங்கள் சூழ்ந்திடும் வேளையில் சொல்லிட பலன் அளிப்பார். நானும் நம் குறைகள் யாவையும் கண்டு நானும் நம் குறைகள் யாவையும் கண்டு நல்குவேன் என்றார். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் எவ்வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். திகையாதே கலங்காதே என்றுரைத்தார் அவர் திக்கற்றோராக விடார். பயப்படாதே சிறு மந்தை என்றழைத்தார். பயப்படாதே சிறு மந்தை என்றழைத்தார். பாருங்கள் பலவர் இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை ஆமே இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை துன்பம் சூழும்
நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை, இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை, இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை, இன்ப இயேசுவின் திவ்ய நாமத்தை, துன்பம் சூழும் வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், துன்பம் சூழும் வேளையிலும் நன்றியோடு நாம் பாடிடுவோம், நன்றியோடு நாம் பாடிடுவோம். ஒரு விஷயம் சொல்லுவோமா? நன்றியோடு நாம் பாடிடுவோம். அல்லேலூயா. துன்பம் சூழும் எவ்வேளையிலும் திவ்ய நாமமாம் இயேசுப்பாவுடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது அந்த நாமம் நம்மை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அதனால் நண்பு தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். பாடல் வரிகளை உணர்ந்து பாடுங்க. அது ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய அபிஷேகம் நமக்குள்ளே உண்டு. அந்த பாடல்கள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பக்தியுடன் பாடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஓ அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினாலே நான் அவரை பாடுவேன், துதிப்பேன், அவரை உயர்த்துவேன் என்று சொல்லி தாவீது ராஜா தான் ஒரு ராஜாவாக இருந்தாலும் கூட தேவனை துதிப்பதிலே அவர் மிகவும் கவனமுள்ள ஒரு பரிசுத்தவானாய் இருந்தார். தேவனை ஆராதிப்பதிலே அவர் கவனம் நிறைந்த ஒரு பரிசுத்தவானாய் இருந்தார். அவர் தேவனை பாடி மகிமைப்படுத்துவதிலே அவர் மிகுந்த கவனத்தோடு இருந்த பரிசுத்தவானாய் இருந்தார். ஆதலால் இன்றைக்கு நாமும் அதே கவனத்தோடு இந்த வேளையில தேவ சமூகத்திலே நாம் பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த தேவ அபிஷேகம் நமக்குள்ள கரை புரண்டு ஓடும். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். தாவீது ராஜா சொல்லுகிறது போல, கர்த்தர் பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறார். பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே சென்று கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தொடர்ந்து இயேசுவுடைய நாமத்தை நாம் இரண்டாவது பாடல், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர், இம்மட்டும் இனிமேலும் இந்த நேசர் என்னுடையவர், என் ஆத்தும நேசர் அவர் என்று சொல்லி நாம் பாடல்கள் மூலமாக இயேசுவுடைய நாமத்தை நாம் என்ன பண்ண போகிறோம்? உயர்த்த போகிறோம். அல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே, அழகானவர், ஆமென். அவர் இயேசு, அவர்
கோட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர், கண்மலையும் கோட்டையும் ஆமென். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, அழகானவர் ஆமென். அப்பா ஆமென். ஓ மெய்ப்பரானவர், மகிமையானவர், மெய்ப்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே நம்மை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் என்னுடையவர் என் மெய்ப்பரானவர், மகிமையானவர், மெய்ப்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே ஆமென். ஏசப்பாவுடைய அன்பை பாருங்க, ஏசப்பாவுடைய இரக்கத்தை பாருங்க, ஏசப்பாவுடைய தயவை பாருங்க, எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க. ஆமென். இயேசு ராஜா, இயேசு ராஜா, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். ஆமென். மகிமையானவர் ஆமென். மெய்ப்பரானவர் அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு என் இயேசு என் இயேசு, அவர் இயேசு என் இயேசு என் இயேசு. இன்னொரு அடி சொல்லுவோமா? அவர் இயேசு என் இயேசு என் இயேசு, அவர் இயேசு என் இயேசு என் இயேசு. அல்லேலூயா. அவர் எத்தனை பேருக்கு என்னுடைய இயேசுவாய் இருக்கிறார். அவர் உங்களுடைய இயேசப்பாவா இருக்காரா? அவர் உங்க மேல அன்பு கூறுறாரா? அவர் உங்களுக்காக கல்வாரி மேட்டில ரத்தம் சிந்தினாரா? அவர் தான் பாசத்தின் எல்லைன்னு உணர்றீங்களா? அவரை துதிப்போமா? அவரை போற்றுவோமா? அவர் தாங்க நம்ம காக்கிற தெய்வம், அவர் தாங்க நம்ம கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம், நமக்கு எல்லாமாக இருக்கிறவர் அவர் தான். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை நாம் பாடல்கள் மூலமாக தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். காக்கும் கரங்கள் எனக்கு உண்டு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன், நம்புவேன் என் இயேசுவை, நம்புவேன் என் இயேசுவை என்று சொல்லி நாம் பாட போகிறோம். எத்தனை நிந்தனைகள் போராட்டம் வந்தாலும் என் நீதியின் தேவன் என்னை தாங்கிடுவார் என்ற உணர்வோடு பாட போகிறோம். நேசக்குடி என் மேலே அவர் படர விடுவார். அல்லேலூயா. என் நேசருக்காய் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் ஜீவித்திடுவேன் என்று நாம் பாட போகிறோம். அல்லேலூயா. கண்மலை
கண்மலைகளை பெயர்க்கும்படியாக தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்க. அவனை சாதாரணமாக அழைக்கவில்லை தேவ பிள்ளையே. ஒரு சாதாரண ஒரு ஓட்டத்தை ஓட தேவன் உன்னை அழைக்கவில்லை. நீங்கள் எல்லாரும் நானும் எல்லாரும் சேர்ந்து வேதம் சொல்லுறது கண்மலைகளை பெயர்க்கும்படியாக, கண்மலைகளை பெயர்க்கும்படியாக தேவன் நம்மை கரம் பிடித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ காத்திருந்து என்னுடைய பலனை அடைந்து கழுகு போல எழும்பிடும் மகனே மகளே என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. அத்தி மரம் துளிர் விடாமல் போகலாம், ஆட்டு மந்தையில முதல் அற்றாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இந்த பாடலை உணர்ந்து பாடுவோம். இந்த பாடல்கள் மூலமாக தேவன் நம்மோடு இடைபடுகிறார், தேவனோடு நாம பேசுகிறோம். அதுதான் இந்த பாடலுடைய மைய கருத்தாய் இருக்கிறது. எத்தனை பேர் தேவனோடு பேச போறீங்க? எத்தனை பேர் இந்த பாடல் மூலமாக ஏசப்பாவோட பேச போறீங்க? எத்தனை பேர் ஏசப்பா பேசுறதாக உணர போறீங்க? ஒப்பு கொடுப்போமா? காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீயின் தேவர் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீயின் தேவர் தாங்கினாரே. நேச கோடி என்னை பறக்க நேச ஜீவித்திடுவே. நேச கோடி என்னை பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து. ஆமென். எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஆமென். ஓஹோ இயேசுவை நம்புவே. நம்புறீங்களா? இயேசுவை நம்புவே. இயேசுவை ஆத்திமர துளிவிடாமல் ஆத்து மந்தை முதலற்றாமல் ஆத்திமரம் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே
நம்புவே இயேசுவை. இன்னொரு விசை நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் கிருபையாலே. அல்லேலூயா. அலைகளை நான் ஆமென். அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஆமென். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அப்படி எழுந்திருப்போமா? நம்ம எல்லாரும் ஆராதனை வேலைக்குள்ளாக அந்த நம்பிக்கையோடு, காக்கிற தெய்வம் என்னோடு இருக்கிறார், என்னை கரம் பிடித்திருக்கிறார் ஒரு நம்பிக்கையோடு, அந்த மகிமையின் தெய்வத்தோட கரத்தை நான் பிடித்து விட்டேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு, ஒரு விசுவாசத்தோடு இந்த வேலையில நாம் எல்லாரும் எழுந்திருந்து நம் தேவாதி தேவனை ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவளோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவளோ உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை நம்புகிறாயா? நீ கர்த்தரை நம்புகிறாயா? அந்த காக்கும் கரத்தை நம்புகிறாயா? தன்னுடைய சட்டைகளை விரித்து அழைக்கிறேன் ஏசப்பாவை நீ நம்புகிறாயா? தன்னுடைய இரு கரத்தை விரித்து அழைக்கிற என் ஏசப்பாவை நீ நம்புகிறாயா? உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி என்னுடைய மகன் என்னிடத்தில் அன்பு கூற மாட்டானா, என்னை நேசிக்க மாட்டானா, என் வழிகளில் நடக்க மாட்டானா என்று காத்து கொண்டு இருக்கிற என் ஏசப்பாவை நீ நம்புகிறாயா? உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நம்புகிறாயா? உன்னை கரம் பிடித்து நடத்துவேன் என்று நம்புகிறாயா? உன்னோடு கூட இருப்பேன் என்று நம்புகிறாயா? அவரை துதி. அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குமே ஆனால், அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்குமே ஆனால், உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்குமே ஆனால், என் தேவ பிள்ளை நீ கலங்காதே, நீ திகையாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் உன்னுடைய பலன், அந்த நம்பிக்கை தான் உன்னுடைய பலன், அந்த விசுவாசம் தான் உன்னுடைய பலன். அந்த பலனை விட்டு விடாதே. அந்த பலனில இன்னும் பெருகு, இன்னும் விசுவாசி, இன்னும் கர்த்தரை நம்பு, இன்னும் நம்பி 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 நீ உயர்ந்த அடைக்கலத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. அல்லேலூயா. நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு பாடல். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அவரை நம்புகிறதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கடைசி வரைக்கும் அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில ஒரு இம்மை அளவும் ஒரு கடுகளவும் இப்படி அப்படி அசையாமல் இருக்கிறது தான் ஒரு நம்பிக்கை உள்ள வாழ்க்கை. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல கர்த்தரும் தம்முடைய ஜனத்தை சுற்றி இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களோ சியோன் பர்வதத்தை போல அவர்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மழை எப்பொழுதாச்சும் அசையுமா? யோசிச்சு பாருங்க. மழை எந்த காத்துக்கும் அசையாது, எந்த புயலுக்கும் அசையாது. அதே போல உங்களோட நம்பிக்கை எந்த புயல் வந்தாலும் எந்த மழை வந்தாலும் அசைக்கப்படாது இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். எசேக்கியாவை பார்த்து ஆண்டவருடைய வேத வசனம் இப்படிதான் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில எசேக்கியாவுக்கு முன்பதாகவும் யாரும் இல்லை, அவனுக்கு பின்பதாகவும் யாரும் இல்லை. அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை. யோபு சொல்கிறார், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன்.
நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, ஒருவரை. சொல்லுமா, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் ஒருவரை, நான் நம்பிக்கை அஸ்திபாரம் அசைந்தாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் 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 நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. எந்த சூழ்நிலையில் அவரை நம்புங்க, எந்த சூழ்நிலையில் அவரை நம்புங்க. உங்களோட இல்லம், அவருடைய உள்ளத்துல அப்படியே அவரோடு நீங்க இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் நம்பிக்கை. அவர் எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை கரம் பிடித்து இருக்கிறார், நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் என் தேவன் கண்ணீரை துடைக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் துன்பங்களை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக இரட்ட துணியான ஆசீர்வாதமான நாட்களை கொடுக்கிற என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் துன்பத்துக்கு பதிலாக அவர் மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன், ஓ என் கண்ணீருக்கு பதிலாக எனக்கு களிப்பை கொடுக்கிற தேவன், ஓ என் இதுக்கு சிங்காரத்தை கொடுக்கிற தேவன், என்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவன், எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் என்று சொல்லி அவர் மேல் நம்பிக்கை 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 வைத்து யாரெல்லாம் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது தடைகள் நீக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஏனென்றால் வேதம் சொல்லுது கர்த்தர் தடைகளை நீக்கி போடுகிறவர், அவர் உங்களோடு கூட இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு விரோதமான எந்த தடைகளும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. அது எரிகோ கோட்டையாக இருந்தாலும் நிற்க முடியாது, அது செங்கடலாக இருந்தாலும் நிற்க முடியாது, அது யோர்தான் நதியாக இருந்தாலும் நிற்க முடியாது. ஏனென்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களது வலது கரத்தை பிடித்து மகனே மகளே நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று அவர் சொல்லி இருக்கிறபடியினால, அவரை நீங்கள் நம்புகிறபடியினால அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அவரை பாடுவோமா, அவரை நாம் உயர்த்துவோமா, ஓ அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரோடு பேசுவது தாங்க ஆராதனை. நீங்க தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. நீங்க என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை. அப்பா கிட்ட பேசுங்க, நம்ம ராஜா கிட்ட பேசுங்க, நம் ஜெபத்தை கேட்கிற இடத்துல பேசுங்க, உங்க உள்ளத்துல என்ன தோணுகிறத பேசுங்க. உங்க அப்பா கிட்ட பேச என்ன தயக்கம், உங்க ராஜா கிட்ட பேசுறதுக்கு என்ன தயக்கம்? அவர் உங்களுடையவர், அவர் உங்களுடைய ஆத்தும நேசர், அவர் உங்களுடைய சிநேகிதர் என்று வேதம் சொல்லுகிறபடியினால என் அன்பு தேவ பிள்ளைகளை உங்க சிநேகிதரோடு பேசுங்க.
உங்க சிநேகிதரோட பேசுங்க, உங்க ஆத்தும மனவாளரோடு பேசுங்க, உங்க அப்பா கிட்ட பேசுங்க, அவரோடு பேசுங்க, அவரோடு பழகி சமாதானமா இருங்க. அவரோட பேச 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 ஒரு மகிமை உங்களை ஆட்கொள்ளும். அவரோடு பேச 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 ஒரு மகிமை உங்களை ஆட்கொள்ளும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஓ, தேவன் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். தேவன் உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பேசுவோம், கர்த்தரை துதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருப்போம். அந்த நாமம் தான் நமக்கு மேலான நாமம். துயர் நீக்கும் மருத்துவர் அவர், என் துதிக்கு பாத்திரர் அவர், என் பலனெல்லாம் நீர்தான் ஐயா, என் பிரியமும் நீர்தான் ஐயா என்று சொல்லி அவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயவிக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, என் பலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. நன்றி 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 நன்றி. ஆடுவோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதிலே ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, என் இக்கட்டில் துணை நீரே அப்பா, இருளில் வெளிச்சம் நீரே. நன்றி ஆமே, நன்றி ஆமே, நன்றி 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 நன்றி. கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா, கல்வாரி சிலுவையினா என் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கும் கிடைத்ததையா. நன்றி ஆமே, நன்றி ஆமே, நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம்.
கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் நாம் கொண்டாடுவோம். அல்லேலூயா. இயேசுவுடைய சமூகத்தில் எவ்வளோ ஒரு பேரின்பம் உண்டு. அவரை துதிப்பதில் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி உண்டு. அவரை ஆராதிப்பதில் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி உண்டு பாருங்க. இதுதான் பேரின்பம். அல்லேலூயா. அந்த சமூகத்தில் அவ்வளோ அபிஷேகத்தை அவர் வைத்திருக்கிறார், அவ்வளோ பிரசன்னத்தை வைத்திருக்கிறார். யாரெல்லாம் அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறார்களோ அவர்களை அவர் நிரப்பி அனுப்புகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரசன்னத்தினால தேவன் நம்மை நிரப்பி இருக்கிறபடியினாலே நம்ம எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தொடர்ந்து மீதமுள்ள ஒவ்வொரு ஆராதனுடைய பகுதிகளும் தேவன் பொறுப்படுத்தி நடத்த முடிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து இந்த கொரோனா கொள்ளை நோயை தேவன் அழித்து போட முடிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசேஷமாக இந்தியாவிலே நேற்றைய தினத்திலிருந்து அந்த கொரோனாவுக்கு உண்டான தடுப்பூசிகள் போடப்படுகிறது. அதில் பல தேசங்களில் உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இந்தியாவில் ஒரு சில இடங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்கிறது. தேவன் கிருபையாக அந்த கொரோனா தடுப்பூசி எல்லாருக்கும் பொருந்தும்படியாக, எல்லாருக்கும் அந்த வியாதியிலிருந்து சுகத்தை தரும்படியாக, யாருக்கும் மரணத்தை உண்டாக்காதபடிக்கு என் தேவன் கிருபை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அப்படி இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏசப்பாவை அறிந்து கொள்ள, ஏசப்பாவுடைய அன்பை அறிந்து கொள்ள, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தேசம் ஏசப்பாவுக்கு சொந்தமாக நம்ம எல்லாம் ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு மகிமை ஆட்கொள்ள வேண்டும். ஒரு பெரிய விடுதலை தேவன் இந்த பகுதியில் கட்டளையிட வேண்டும். விக்கிரகத்துக்கு அடிமையாக இருக்கிற மக்கள், பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவன் விடுதலை ஆக்கி இந்த பகுதியில் பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டு பெருங்கூட்ட ஜனங்களை தேவனுக்காக பரலோகத்தை கொண்டு வந்து சேர்க்கும்படியாக தேவன் கிருபை செய்யும்படியாக இந்த பகுதியில் இருக்க ஆத்துமாக்களை தேவன் ரட்சிப்பின் பாதையில் நடத்த, நம்முடைய ஊழியத்தை எடுத்து தேவன் வல்லமையாக பயன்படுத்த, நம்ம எல்லாரும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த, தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க தேவன் கிருபை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் ஏசப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் பிள்ளைகளாக எங்களை நடத்தும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். அல்லேலூயா. இந்த வேளையிலே நாம் சங்கீத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். சங்கீதம் 119வது அதிகாரம் 81 88 வரை. சங்கீதம் 119 81 88 வரை மாறி மாறி வாசிக்க போகிறோம். நம்மத்தில் அருமையான மகன் ஜேக்கப் சாமுவேல் இருக்கிறார்கள். முன்பதாக வந்து அவர்கள் அந்த பகுதியை வாசிப்பார்கள். நாமும் கூட சேர்ந்து வாசித்து தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 119ஆம் அதிகாரம் வசனங்கள் 81 88 முடிய. உம்முடைய இரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. புகையில் உள்ள துருத்தியை போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன். உமது அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாயத்தீர்ப்பு செய்வீர். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்புவிற்று, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை. சேர்ந்து வாசிப்போம். உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். ஆமென். இந்த வேளையிலே வேத பாட பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். நம்மத்தில் அருமையான மகள் மைட்டி டாரதி இருக்கிறார்கள். முன்பதாக வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் வசனம் 1 வரை அவர்கள் வாசிப்பார்கள். நாமும் வாசித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முடிய. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அது
அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னில் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். ஆமேன். இந்த வேளையில் நம்ம எல்லாரும் காணிக்கை பகுதிக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நம்ம மத்தியில் அருமையான மகள் ஜாய்ஸ் டேனி அவர்களுக்காக என்பதாக வந்து ஒரு சிறப்பு பாடலை பாடுகிற வேளையில் நம்ம எல்லாரும் இயேசுப்பாவுக்கு மன உற்சாகமாக காணிக்கைகளை படைப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்திருக்கிற பாடல் பழைய பாடல் தான். நாம் எல்லோரும் சேர்ந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்தில் நாம் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு நாம் இந்த பாடலை பாடுவோம். சாரோனின் ராஜா இவர், பரிபூர்ண அழகுள்ளவர், காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். இந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சாரோனின் ராஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ராஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சீயோன் வாசியை தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். சீயோன் வாசியை தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். அன்பின் தேவன் மறக்க மாட்டார், அன்பின் தேவன் மறக்க மாட்டார். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார், ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மாறாதேவனின் புது கிருபை, மாறாதேவனின் புது கிருபை காலைதோறும் நமக்கு உண்டு, காலைதோறும் நமக்கு உண்டு. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும்
கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். நேசரை அறியா தேசமுண்டு, பாசமாய் செல்ல யாதானுண்டு. நேசரை அறியா தேசமுண்டு, பாசமாய் செல்ல யாதானுண்டு. தாகமாய் வாடிடும் இயேசுவுக்காய், தாகமாய் வாடிடும் இயேசுவுக்காய். சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார், சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார். காடானாலும் மேடானாலும் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் ஏசப்பா பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன், இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் ஏசப்பா பின்னே போக துணிந்தேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் நாம் எல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த நாளிலே தேவன் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி கொடுத்திருக்கிற அந்த பரலோக வார்த்தை நம்மோடு கூட பேசும்படியாக, அந்த வார்த்தையினுடைய மகிமை ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக, நம்முடைய கண்களை திறக்கும்படியாக, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை புரிந்து கொள்ள, ஆயத்தப்பட வேண்டிய காரியங்களை ஆயத்தப்பட என் தேவன் நமக்கு கிருபை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி, அப்பா என்னோடு கூட பேசுங்கப்பா, அப்பா என்னோடு கூட பேசுங்கப்பா, உடைய வார்த்தைகள் என் உள்ளத்தில் கிரியை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை முற்றிலுமாய் தாழ்த்து அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற வேளையிலே நிச்சயமாக இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவரோடு இடைபடும். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அந்த வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும். அந்த வார்த்தை நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒப்பு கொடுப்போமா? ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறையா. இந்த நாளிலே நீர் எங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின அந்த பரலோக அந்த செய்திக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லுகிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு நீர் பேச சித்தம் கொண்ட உம்முடைய வார்த்தையை எங்களோடு கூட பகிர்ந்து கொடுப்பீராக. எல்லா தடைகளை நீக்கி போடுவீராக. அந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே எல்லாருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். அவருடைய கண்களை தெளிவாக்குங்க. எல்லாரும் உடைய மறுரூபமாக்கப்பட கிருபை செய்யுங்க. எல்லாரும் உடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட கிருபை செய்யுங்க. எல்லாரையும் உமக்கு பிரியமானவர்களாய் மாற்றுவீராக. நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி. எல்லா தடைகளையும் நீக்கி போடுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாசிப்போம். சங்கீதம் 119வது அதிகாரம் 81வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 81. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. போதும். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் நம்மோடு கூட நம்முடைய ஆத்துமாவை குறித்து தேவன் தொடர்ந்து இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆதலால் அன்பு தேவ பிள்ளைகளை, இதை
ஆத்துமாக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறதை நாம் நன்றாக அறிய முடிகிறது. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். உம்முடைய ரட்சிப்புக்கு இந்த சங்கீத எழுதின அந்த நபர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. உம்முடைய ரட்சிப்புக்கு என்னுடைய ஆத்துமா, என் ஆத்துமா தவிக்கிறது என்று சொல்லி அவருடைய அந்த அங்கலாய்ப்பை, அவருடைய ஏக்கத்தை, அவருடைய வாஞ்சையை, அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை குறித்து இந்த சங்கீத புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு அவருக்கு அப்படி ஒரு தவிப்பு இருக்குமே, ஆனால் அந்த ரட்சிப்பை குறித்து நாம் எவ்வளவு கரிசனையாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அப்பேற்பட்ட பரிசுத்தவானாகிய தாவீது, அப்பேற்பட்ட கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்ற தாசனாகிய தாவீது, எப்பொழுதும் ஏசப்பாவுடைய சமூகத்திலே காத்திருக்கிற தாவீது, எப்பொழுதும் ஏசப்பாவோடு சஞ்சரிக்கிற அந்த தாவீது ராஜா இப்படி ஒரு காரியத்தை எழுதி வைத்திருப்பாரே. ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய ஆத்துமா அவருடைய ரட்சிப்புக்காக தவிக்கிறது போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு ஒரு காரியம். அதுதான் காரியம். அவருடைய ஆத்துமா தவிக்கிறது. எதற்காக? அவருடைய ஏசப்பாவுடைய ரட்சிப்புக்காக தாவீது ராஜாவுடைய ஆத்துமா தவிக்கிறது, ஏங்குகிறது, காத்து கொண்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்ட அந்த ரட்சிப்புக்கு என்ன அர்த்தங்கள் கொடுக்கப்படுகிறது? ரட்சிப்பு என்றால் மீட்பு என்று சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு என்றால் விடுதலை என்று சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு என்றால் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு என்றால் நித்திய ஜீவன் என்று சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு என்றால் பரலோக வாழ்க்கையை குறித்து சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு என்றால் நித்திய வாழ்க்கையை குறித்து சொல்லப்படுகிறது. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்துமா, அவருடைய ஆத்துமா, தாவீது ராஜாவுடைய ஆத்துமா எதற்காக தவித்திருக்கிறது? மீட்புக்காக தவித்திருக்கிறது, விடுதலைக்காக தவித்திருக்கிறது, ஏசப்பாவுடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக தவித்திருக்கிறது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தவித்திருக்கிறது, பரலோக வாழ்க்கைக்காக தவித்திருக்கிறது, நித்திய வாழ்க்கைக்காக அவருடைய ஆத்மா தவித்திருக்குமே. ஆனால் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆத்மா தவிக்கிறது. உங்களுக்கு கேட்கிறதா? அந்த தவிப்பு நமக்குள்ள இருக்கிறதா? உண்மையிலே அந்த தவிப்போடு நாம் அனுதின வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டு இருக்கிறோமா? இதுதான் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற காரியம். அப்ப நம்முடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? தாவீதோட ஆத்துமா இயேசுவோடு எடுத்துக்கொள்ளது மேலே, நித்திய ஜீவன் மேலே, நித்திய வாழ்க்கையின் மேலே, பரலோக வாழ்க்கையின் மேலே, மீட்பின் மேலே, விடுதலின் மேலே இருக்குமே. ஆனால் என் அன்பு தேவ பிள்ளைகள், நம்முடைய ஆத்துமா அவ்வளவா தவிக்க வேண்டும் அல்லவா? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு ஆத்துமா, அவருடைய ஆத்துமா தவிக்கிறது போல நம்முடைய ஆத்துமாவும் தவிக்க வேண்டும், ஏங்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போ இயேசுவுடைய ரட்சிப்புக்கு நமக்கு வேண்டுமானால் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற வழியை நமக்கு வேதத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் மத்தேயு மூலமாக ஒரு சில காரியங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த காரியங்களை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். அவருடைய ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்வோம். 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 10:22, பக்கம் 15வது பக்கத்திலே இந்த வசனம் இருக்கிறது. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆமென். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நல்ல கவனிங்க. முடிவு பரியந்தம் நிலைத்து இருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் தாவீது ராஜா ஏறெடுத்த அந்த ஏக்கம், அவருடைய ஏக்கம் என்ன? உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது என்று சொன்னாரே. அப்ப அவருடைய ரட்சிப்பு எதுல இருக்கிறது? அதை மத்தேயு அழகாக பதிவு பண்ணுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க. முடிவு பரியந்தம் நிலைத்து இருப்பவனே ரட்சிக்கப்படுவான்.
அப்படியான என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப நம் முடிவு பரியந்து நிலைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அந்த காரியத்திலே எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு சகோதரன், எந்த ஒரு சகோதரி நிலைத்து இருக்கிறார்களோ, எந்த ஒரு தேவ பிள்ளை நிலைத்து இருக்கிறார்களோ, அவர்களுக்கு தான் அந்த ரட்சிப்பு வரும் என்று வேதம் நமக்கு மிகவும் 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 கருசனையாக வெளிப்படுத்தி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்புக்காக தான் தாவீது ராஜாவுடைய ஆத்மா தவித்து இருக்குமே. ஆனால் அந்த ரட்சிப்பு எது, அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் எது என்பதை இந்த நாளில் ஆண்டவர் அநேக வார்த்தைகளை எழுதி வைத்திருந்தாலும் 2 காரியங்களை மாத்திரம் நான் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். அதனால் மிகவும் கவனமாக கேளுங்க. அந்த ரட்சிப்பை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். அதனால் இதை பெற்றுக்கொண்டு நாமும் ஏசப்பாவோடு நித்திய வாழ்க்கையில இருக்க போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நித்திய வாழ்க்கைக்கு பயணிக்க வாஞ்சையோடு இருக்கீங்க? இந்த வார்த்தையை கேட்க ஆவலோடு இருக்கீங்க? நாம் தொடர்ந்து செய்திக்குள்ள கடந்து செல்வோமா? பார்ப்போம். முதலாவதாக நாம் நிலைத்து நிற்க, முடிவு பரியந்து நிலைத்திருக்க வேண்டிய காரியம் எது? வாசிப்போம். சங்கீதம் 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாருக்கும் நன்றாக மனப்பாடமாக தெரிந்த ஒரு சங்கீதம். சங்கீதம் 23:6 வாசிப்போம். பக்கம் 683. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நல்ல கவனிங்க. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக இயேசுவுடைய ரட்சிப்பு நமக்கு வேண்டுமானால், நம்முடைய ஆத்துமாவுக்கு வேண்டுமானால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முடிவு பரியந்தும் நாம் நிலைத்து நிற்க வேண்டிய காரியம் என்ன? முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய வீடு என்றால் எதை சொல்லுகிறது? நாம் கூடி வருகிற இடங்கள், தேவ சபை, தேவனுடைய சமூகம், நாம் ஜெபிக்கிற ஜெப அறைகள், இதையெல்லாம் தான் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது. அவருடைய வீடு, கர்த்தருடைய வீடு. எங்கெல்லாம் நீங்க தேவனை சந்திக்கிறீங்களோ, எங்கெல்லாம் நீங்க தேவனை நோக்கி பார்க்கிறீங்களோ, அதை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. இது கர்த்தருடைய வீடு. அப்ப இந்த கர்த்தருடைய வீடு என்பது எதை குறிக்கிறது? நீங்க இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. இயேசுவோடு சஞ்சரிக்க நீங்க ஒப்பு கொடுக்கிற அந்த இடத்தை குறிக்கிறது. ஆதலால் என் அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, தாவீது ராஜா எவ்வளவு அழகாக சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்போ முடிவு பரியந்தம் நாம் நிலைத்து நிற்க வேண்டிய காரியம் எதை வேதம் சொல்லுகிறது பாருங்க. நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே இருப்பது, ஆண்டவருடைய காரியத்திலே இருப்பது, தேவனுடைய பிரசன்னத்திலே இருப்பதை தான் வேதம் சொல்லுகிறது. நாம் நிலைத்து இருக்க வேண்டிய காரியம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது தாவீது எபிரேயர் எழுதின அந்த நிருபத்திலே பவுல் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. இந்த காரியம் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த வார்த்தையின் ஊடாக நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிப்போம். எபிரேயர் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 25வது வசனத்தை வாசிப்போம். பக்கம் 307. பக்கம் 307. எபிரேயர் 10:25 வாசிக்கிறேன் பாருங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவும். எல்லாரும் இந்த வார்த்தையை எடுக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிங்க. அந்த இப்போ வாசித்த அந்த பகுதியை மாத்திரம் தான் வாசிப்பாங்க. ஆனால் அதனுடைய ரகசியத்தினுடைய காரியம் பின்பகுதியில் இருக்கு பாருங்க. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. எந்த நாள் சமீபித்து வருகிறது? இயேசுவுடைய வருகை நாட்கள் சமீபித்து வருகிறது. அப்போ இயேசுவுடைய வருகையினுடைய நாட்கள் சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவுடைய வருகை நாட்கள் மிகவும் சமீபமானபடியினாலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, முடிவு பரியந்த நாம் நிலைத்து நிற்க வேண்டிய காரியத்தில் பிரதானமானது எது? தேவ சமூகத்திலே நாம் காத்திருப்பது.
தேவ பிள்ளைகளோடு நாம் கூடி வருகிற இடத்திலே காத்திருப்பது, தனிப்பட்ட ஜெப ஜீவியத்திலே நாம் காத்திருப்பதை தான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், இங்கே யோசுவாவை குறித்து ஒரு காரியம் எழுதப்பட்டு இருக்கிறது. யோசுவா என்கிற வாலிபனை குறித்து யாத்திராகமும் 33:11 வாசிப்போம். யாத்திராகமும் 33:11, பக்கம் 114, பக்கம் 114. யாத்திராகமும் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசேயோடே முகமுகமாய் பேசினார். கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். எந்த இடத்துல பேசினார்? ஆசரிப்பு கூடாரத்திலே. அவன் தேவ வீட்டிலே வந்து தேவ சமூகத்திலே காத்திருந்த போது நடந்த காரியம். மோசேயோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினார். ஹல்லேலூயா. வாசிங்க. பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அதாவது தேவனை ஆராதிக்கிற இடத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, தேவனை தேடுகிற இடத்தை விட்டு இந்த யோசுவா என்கிற வாலிபன் பிரியாது இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த புதிய ஆண்டில நாம் எடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமான தீர்மானங்களில இதுவும் ஒன்று. நாம் ஒரு நாளும் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிற காரியத்திலே நாம் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. இன்றைக்கு இல்லைன்னா நாளைக்கு போகலாம், அல்லது இன்றைக்கு ஜெபிக்கலன்னா நாளைக்கு ஜெபிக்கலாம், இப்போ இல்லைன்னா அப்புறமா ஜெபிக்கலாம் என்ற காம்ப்ரமைஸுக்கே போகக்கூடாது என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். பாருங்க, சபை கூடுதல் முக்கியத்துவத்தை எபிரேயர்களை நம்ம பார்த்தோம். யாத்திராகமத்தில் பாருங்க, முகமுகமாய் பேசுகிற இடம், தேவன் பேசுகிற இடம் தான் கர்த்தருடைய வீடு, ஜெப அறை, சபை கூடுதல், தேவ பிள்ளைகள் கூடி வந்து ஜெபிக்கிற இடம். நீங்க எங்கெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறீங்களோ அந்த இடத்தை வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் உங்களை முகமுகமாய் சந்திக்கிற இடம். ஹல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல இந்த மோசேவை போல, இந்த யோசுவாவை போல என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் அந்த இடத்தை விட்டு விலகாமல், அந்த சமூகத்தை விட்டு விலகாமல் நம்ம காத்துக்கொள்வது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகிறார். வாசிப்போம். சங்கீதம் 27:4 வாசிப்போம். சங்கீதம் 27:4, பக்கம் 685. ஆமென். அதையே நாடுவேன், பார்க்கும்படியாகவும் செய்யும்படியாகவும் ஜீவனுள்ள நாளெல்லாம். பாருங்க, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. தாவீது ராஜா, ஒரு தேசத்தை அரசாளுகிற ராஜாவுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளோ பிரதானமான காரியங்கள் இருக்கு. ஆனாலும் அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிற பாருங்க, கர்த்தரிடத்துல ஒன்றை நான் கேட்பேன், அதை ஏன் நாடுவேன். அது என்ன? ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. அப்படியானால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தை நாடுவது இன்றைக்கு எவ்வளவு பிரதானமான காரியம் என்று அடுத்ததாக தாவீதும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களிலே அருமையான ஒரு சகோதரி அன்னாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 36, 37 வசனங்களை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36, 37, பக்கம் 80வது பக்கம். 36, 37, 2ஆம் அதிகாரம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தால், ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவ ஆலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா.
பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகள். அடுத்ததாக அன்னாள் என்கிற ஒரு பரிசுத்தவாட்டி நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறாரு பாருங்க. அவங்க புருஷனோடு 7 வருஷம் மாத்திரம்தான் வாழ்ந்திருக்காங்க. மீதி இருக்கிற எல்லா நாட்களும் தேவ சமூகத்தை விட்டு, தேவனை ஆராதிக்கிற ஆலயமாகிய அந்த இடத்தை விட்டு அவங்க விலகாம இருந்து இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த சகோதரியை வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாள். ஹல்லேலூயா. பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தை இத்தனை நபர்கள், இத்தனை பரிசுத்தவான்கள் நமக்கு சொல்லுகிற மறைவான காரியம் என்ன? தேவ சமூகத்தை விட்டு விலகாதீங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகாதீங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகாதீங்க தேவ பிள்ளைகளை என்று அவர்கள் நமக்கு மறைமுகமாக சொல்லுகிற செய்தியாக அது இருக்கிறது. ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் நிலைத்து நிற்க வேண்டிய, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டிய முதலாவது காரியம், கர்த்தருடைய வீட்டிலே நாம் நிலைத்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது காரியம், நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டிய இரண்டாவது காரியம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பக்கம் 273, பக்கம் 273, பிலிப்பியர் 4:1. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இரண்டாவதாக முடிவு பரியந்தம் நான் நிலைத்திருக்க வேண்டிய இரண்டாவது காரியம் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. இந்த நிருபத்தை எழுதினது யார்? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி சபைக்கு எழுதுகிற பொழுது இந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறதுனா என்ன அப்படி என்று யோவான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமென். என்னை அல்லாமல் ஆமென். உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையில கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறதுனா என்ன என்று யோவான் சொல்லுகிறார் பாருங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், இதுதான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறது. நாம அவரோடு இருக்கிறதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறது தான் வேதம் சொல்லுகிறது நாம கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற காரியம். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக அதே யோவான் 15:7 சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் ஆமென் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பாருங்க, அப்போ நானும் ஏசப்பாவுக்குள்ளும் ஏசப்பா எனக்குள்ள இருக்கிற காரியம்னா என்னங்க, எனக்கு புரியலங்க அப்படின்னு நாம எதிர்காலத்துல கேட்போம் தெரிஞ்சுதான் அருமையான யோவான் ஐயா இங்க அழகா எழுதியிருக்காரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க என்னிலும், அதாவது என்னில்னா என்ன, ஏசப்பாவுக்குள்ள இருக்கிற காரியம்னா என்ன, என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம ஏசப்பாக்குள்ள இருக்கிற காரியம் என்று எதை சொல்லுகிறார் ஆண்டவர்? அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்ளுவது, அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிப்பது, வார்த்தைகளை நேசிப்பது, வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் கடைபிடிப்பதை குறித்து இங்க யோவான் பதிவு செய்கிறார். ஆதலால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தரோடு இருக்கிற காரியம் என்றால், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற காரியம் என்றால், அவருடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை தான் வேதம் சொல்லுகிறது நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற காரியம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக 1 யோவான் 2:27 வாசிப்போம். 1 யோவான் 2:27 வாசிப்போம். பக்கம் 327. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது இருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக.
செய்வீர்களாக. ஆமென். பாருங்கள், இது எதை குறிக்கிறது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க பழகி கொண்டால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கற்றுக்கொண்டால், வேதம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே இன்னும் அந்த வேதத்துல மறைந்து இருக்கிற ரகசியங்கள், தேவன் என்ன நோக்கத்துக்காக இந்த வார்த்தைகளை கொடுத்தார், இந்த வார்த்தையின் பின்னணி என்ன, அதில் தேவ சித்தம் என்ன, தேவ திட்டம் என்ன, தேவ நோக்கம் என்ன, உன்மேல் வைத்த தேவனுடைய காரியங்கள் என்ன என்பதை ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் அறிந்து கொள்ள வண்ணமாக அந்த வார்த்தைகள் எல்லாம் முத்திரை போடப்பட்டு இருக்கிறபடினால, அந்த வார்த்தைகளுடைய காரியங்கள் எல்லாம் முத்திரை போடப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வாய்களை திறந்து ஓமைகளினாலே அவர் பேசினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பேசின வார்த்தைகள் ஓமைகளா இருக்குமே ஆனால், ஓமைகளுக்கு மெய்யான அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு கர்த்தருடைய ஆவி இதை சேர்க்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தையினுடைய ஆழங்களை, அதனுடைய மகிமைகளை, அதனுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டுமானால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீங்கள் கர்த்தராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஹல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆவி முதல்ல வார்த்தையின் மூலமாக நம்மோடு தேவன் இடைபடுகிறார். அடுத்ததாக அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடுகள் மூலமாக தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு கொடுத்து, அந்த ஆவியினாலே தேவன் வேதத்துல மறைந்திருக்கிற ரகசியங்கள் மூலமாக நம்மோடு கூட இடைபடுகிற அந்த காரியத்திலே நாம் நிலைத்திருக்கிறது தான் வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற காரியம். ஹல்லேலூயா. அப்ப இந்த கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற இந்த காரியத்தை குறித்து தான் யோவான் 15:4 அவர் அழகாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த வாசிப்போம் திரும்பவும். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது இராவிட்டால் அது போல. ஆமென். ஆமென். பாருங்க, இதைதான் அந்த யோவான் ஐயா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவருக்குள்ள நாம நிலைத்திருக்கிறது, அவர் நமக்குள்ள நிலைத்திருக்குதுன்னா என்ன? அவருடைய வார்த்தையும் அவர் நமக்கு கொடுக்கிற அந்த அபிஷேகமும், நமக்குள்ள அந்த அபிஷேகத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற மறைப்பொருள்கள், ரகசியங்கள், வெளிப்பாடுகள், இந்த காரியங்களை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்குள் நாம நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு வசனம் இந்த அடிப்படையில சொன்னாலும் இன்னொரு காரியத்தையும் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்ன? நாம கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறது எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, வாசிப்போம். யோவான் 1 யோவான் 3:24 வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3:24 வாசிப்போம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் ஆமென் அவரை நிலைத்திருக்கிறான். ஆமென். அவரும் அவனை நிலைத்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மை நிலைத்திருக்கிறதை ஆமென். அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஆமா, நல்ல கவனித்தீங்களா? என்ன சொல்றாரு பாருங்க. அவர் நம்மில் நிலைத்திருக்கிறது, ஏசப்பா உங்க கூட இருக்கிறார்ன்றத நீங்க அறிந்து கொள்ளணும்னா ஒரே வழிதான் அதுக்கு. என்ன? அவர் நமக்கு தந்தரின ஆவியினாலே அறிந்து கொள்ளுகிறோம், அறிந்திருக்கிறோம். அப்படியானால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள் உண்மையிலே நிலைத்திருக்கிறோமா? கர்த்தரோடு தான் நம்முடைய வாழ்க்கை, அனுதின வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறதா? கர்த்தருக்கு பிரியமான வழியில தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார், அவர் இருப்பாரே ஆனால் அதுதான் கர்த்தருக்குள் நிறைந்திருக்கிற வாழ்க்கை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சோதித்து பாருங்க, உங்க பரிசுத்த நடக்கையை சோதித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஏசப்பா இருக்கிறாரா? என் ஏசப்பா எனக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? என் வீட்டிலே வாசம் பண்ணுகிறாரா? என்னுடைய காரியங்களில் அவர் இருக்கிறாரா? என் தெய்வம் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்துகிறாரா? என்னோடு அவர் இருக்கிறாரா என்பதை நீங்கள் அவர்
நமக்கு கொடுத்த அந்த ஆவியினாலே அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறபடியினாலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கர்த்தரோடு நிலைத்திருக்கிற காரியத்தை அறிந்து கொள்ள தேவன் தம்முடைய ஆவியை நமக்கு அச்சாரமாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்த ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் செய்ய வேண்டிய வார்த்தையும் கேட்டிருக்கோம், பரிசுத்த ஆவியினுடைய வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறோம். ஏசப்பா கூட நம்ம நிலைத்து இருக்கிறோமா இல்லையா அப்படின்ற அறிந்து கொள்வதற்கு தேவன் தம்முடைய ஆவியை நமக்குள்ளே ஊற்றி இருக்கிறார். அந்த ஆவியை நமக்குள்ளே இருக்குமே ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற நிச்சயம் இருந்தால் நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறோம். அப்ப கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நாம் நடக்க வேண்டிய காரியங்களை குறித்து வேதம் நமக்கு ஒரு சில காரியங்களை சொல்லி இருக்கிறது. அந்த காரியங்களை நாம் வாசித்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். என்ன? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆமென். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று ஆமென் சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நல்ல கவனிங்க. இப்போ நாம கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற காரியத்தை அறிந்து கொண்டோம். என்ன? ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பது, ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிற மறைப்பொருள்கள் அந்த வெளிப்பாட்டின் மேலே நடப்பது தான் வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம். நாம கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதை இன்னும் உறுதியா நீ அறிந்து கொள்ளணும்னா தேவ ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரா இல்லையான்னு பார்த்துக்க. அப்படி உனக்குள்ள இருந்தா நீ யாரு? கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவன். அப்போ கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற நாம என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. அவர் நடந்தபடியே நாம் நடக்க வேண்டும். இதுதான் பிரதானம். அப்ப கர்த்தருடைய காரியத்துல நிலைத்திருக்கிறவன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்ன? அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நடக்க வேண்டும். அவர் எப்படி நடந்தார்? அவர் எப்படி நடந்தார்? வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:22 வாசிப்போம். 1 பேதுரு 2:22 பக்கம் 319 எடுப்போம். பக்கம் 319. 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை. நல்ல கவனிங்க. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலில் வஞ்சனை காணப்படவும். அப்போ நல்ல கவனித்துங்க அருமையான தேவனுடைய பிள்ளை. அவர் எப்படி நடந்தார் என்றால் அவர் பாவம் செய்யாமல் நடந்தார். நல்லா கவனிங்க. அவர் பாவம் செய்யாமல் நடந்தார். அப்போ இன்னைக்கு கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவன் அவர் எப்படி நடந்தாரோ அப்படியே நீங்களும் நடக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? அவர் பாவம் செய்யாதவராய் இருந்தார். அதே போல நம்மை பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 3:6 வாசிங்க. 1 யோவான் 3:6. அவரில் நிலைத்திருக்கிற எவனும், நல்ல கவனிங்க, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும். நல்லா கவனிங்க. அப்போ அவருக்குள் நிலைத்திருக்கிறேன்னு சொல்றியே, அவன் என்ன செய்யணும்? அவர் நடந்தபடி நடக்கணும். அவர் எப்படி நடந்தாரு? அவர் பாவம் செய்யாம நடந்தது போல அவருக்குள் நிலைத்திருக்கிற நாம எப்படி நடக்கணுமா? ஒரு நாளும் பாவம் செய்யாதபடிக்கு நடக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிற பிள்ளைகள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் இது. அப்போ அந்த பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்கு இன்னும் அழுத்தமாக அந்த யோவான் 9ஆவது வசனத்தை சொல்றாரு. 3:9 இன்னொரு வாட்டி வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும், நல்ல கவனிங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆமென். அவன் தேவனால் பிறந்தபடியினாலே பாவம் செய்ய மாட்டான். நல்லா கவனிங்க, அவன் பாவம் செய்ய மாட்டான். இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக யோவான் பதிவு செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளை, அவர் எப்படி நடந்தார்? அவர் பாவம் செய்யாமல் நடந்தார். அதே போல அவருக்குள் நிலைத்திருக்கிற நாமும் பாவம் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாக அவர் எப்படி நடந்தார் வாசிப்போம். யோவான் எழுதின நிருபம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33 வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு ஆமென் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஆமென். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆமென். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன்
என்றார். பாருங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ இரண்டாவதாக அவர் நடந்தபடியே நாம் நடக்க வேண்டும். கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவர் எப்படி நடந்தாரோ அப்படி நடக்க வேண்டும். முதலாவது அவர் எப்படி நடந்தார்? அவர் பாவம் செய்யாமல் நடந்தார். அதே போல நாமும் பாவம் செய்யாமல் நடக்க வேண்டும். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, அவர் உலகத்தை ஜெயித்தவராக நடந்தார். ஹல்லேலூயா. அதே போல அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அவர் எப்படி உலகத்தை ஜெயித்தவராக நடந்தாரோ அதே போல நாமும் எப்படிப்பட்டவர்களாக நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் வாசிப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் ஆமென், உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினால், ஆமென், தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிற. நல்லா கவனிங்க. இரண்டாவதாக, அவர் உலகத்தை ஜெயித்தது போல நாமும் இந்த பொல்லாங்கனை ஜெயிக்க தேவன் நம்மை அப்படிப்பட்ட நடக்கையில நடக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய வசனம் யாருக்குள்ளெல்லாம் நிலைத்திருக்கிறதோ, யாரெல்லாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களால் மாத்திரம்தான் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும். அவர் எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல பொல்லாங்கனை ஜெயிக்க. பொல்லாங்கன்னு யாரு? அவன் தான் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு. ஏசப்பா அவனை ஜெயித்தார். அதே போல நம்மையும் அவருடைய வசனத்தை கொடுத்து அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும்போது, அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழும்போது வேதம் சொல்லுகிறது நாமும் பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும் என்று. ஹல்லேலூயா. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற என்ற வார்த்தையின்படி அவர் எப்படி நடந்தார்? கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற பிள்ளைகள் 2 காரியத்தை செய்ய வேண்டும். ஒன்று, பாவம் செய்யாமல் அவரை போல நாம் நடக்க வேண்டும். இரண்டாவது, அவர் எப்படி உலகத்தை ஜெயித்தாரோ அதே போல நாமும் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நாம் செய்யும் பொழுது நமக்கு கொடுக்கப்படுகிற மகிமையான ஆசீர்வாதங்களை அதே யோவான் பட்டியலிடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என்ன? அப்படி நாம் நடக்கும்போது, கர்த்தருக்குள் நிலைத்திருந்து அவர் நடந்தது போல நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது? 1 யோவான் 2:28 வாசிப்போம். இப்படி இருக்க பிள்ளைகளே, ஆமென், அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல், ஆமென், தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு, ஆமென், அவரில் நிலைத்திருங்கள். நல்லா கவனிச்சிங்க. வந்துருச்சு பாருங்க. தாவீது ராஜாவுடைய ஏக்கம் என்ன? உம்முடைய ரட்சிப்புக்காக என் ஆத்துமா தவிக்கிறது. அதாவது அவருடைய வருகை நாட்களுக்காக, அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக, நித்திய வாழ்க்கைக்காக, மீட்புக்காக அவருடைய ஆத்துமா தவித்ததே. அந்த தவிப்பு உள்ள ஆத்துமாக்கள் இப்படிப்பட்டவர்களா இருந்து நம் வாழ்க்கையை நடத்தும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் வருகையில், அவர் வெளிப்படும் போது, அதாவது நம்ம மீட்க அவர் வரும்பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாம, நிச்சயமாக அந்த மீட்பில நமக்கும் பங்கு உண்டு. நாம கைவிடப்பட மாட்டோம்ன்றதுதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அப்போ அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னா அதுக்கு தகுதி என்ன? நாம கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறதா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்? அவர் வருகையில நீங்க வெட்கப்பட மாட்டீங்க, நீங்க கைவிடப்பட மாட்டீங்க, நீங்க நிச்சயமாக மீட்கப்படுவீர்கள், நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மிகப்பெரிய காரியம், ஆசீர்வாதம் அதுதான். 2வது காரியம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால், ஆமென், அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, ஆமென், நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் ஆமென், கனி கொடுக்க மாட்டீர்கள்.
அப்ப ஆண்டவர் மறைமுகமா என்ன சொல்றாரு, நீங்க எனக்குள்ள நிலைத்திருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவருடைய 2வது வசனம் என்ன சொல்லுது? கனி கொடுப்பீங்க. முதல்ல அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற தகுதி கொடுக்கப்படுகிறது. 2வதாக வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. 3வதாக அதே யோவான் 15:5 வாசிங்க. ஆமே. கொடிகள் ஒருவன் என்னிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நல்ல கவனிங்க பாருங்க, மிகுந்த கனிகளை கொடுப்பான். 2வதாக என்ன சொல்றாரு பாருங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. நல்லா கவனிச்சிங்க. இப்போ அவர் இல்லாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது, அப்படிதானே? அப்ப அவர் நம்ம கூட இருந்தா எல்லாத்தையும் செய்ய முடியும். அப்போ 3வதாக வசனம் சொல்லுது பாருங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது சொன்னார்ல. அவர் அப்ப என்ன சொல்றாரு, இப்ப நான் உங்ககிட்ட வந்துட்டேன், நீங்க என்னையில இருக்கீங்க, நான் உங்களை நிலைத்திருக்கிறதுனால இப்போ உங்களால எல்லாமே செய்ய முடியும். ஹல்லேலூயா. உங்களால் எல்லாமே செய்ய முடியும். உங்களால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்டவர்களாக, ஒரு மகிமை பொருந்தினவர்களாக, வல்லமை நிறைந்த பாத்திரங்களாக தேவன் நம்மை மாற்றுகிறார். மகனே மகளே, இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் உங்களால செய்ய முடியும், நான் உங்க கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. 4வதாக அதே 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமே. உங்களிலும் நிலைத்திருந்தால், நல்லா கவனிங்க, நீங்க என்னிலும் நான் உங்களுக்கும் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்வது எதுவோ, ஆமா, நீங்க ஜெபத்துல நீங்க என்னென்னலாம் கேட்கிறீங்களோ வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவைகளை எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்ளுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு செய்யப்படும், உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிப்போம். 5வதாக யாக்கோபு 1வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு 1:25, பக்கம் 313. பக்கம் 313. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீங்க என் கூடவும் நான் உங்க கூடவும் இருக்கும் பொழுது உங்களை கொண்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கிரியை செய்வேன், நீங்கள் உங்க மூலமாக என்னுடைய கிரியைகள் வெளிப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்காக நீங்கள் கிரியை செய்கிறவர்களாக மாறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக அதே வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க, தன் செய்கையில் நீ பாக்கியவானாய் இருப்பாய். நீ செய்கிற காரியத்துல நீ பாக்கியவானாய் இருப்ப. நீ எதை செய்தாலும் அதுல உனக்கு ஒரு பாக்கியம் இருக்கும், அதுல உனக்கு ஒரு நன்மை இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது பாருங்க, இவ்வளவு 5 விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும், மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அவர் நம்ம கூட இருந்தார், நம்மளால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இருக்காது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம கேட்டுக்கொள்ளுகிற காரியங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. நம்மோடு கூட இருந்து தேவன் நம் மூலமாக கிரியைகளை செய்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம் பாக்கியவான்களா, நாம் செய்கிற எல்லாவற்றிலும் பாக்கியமுள்ள பிள்ளைகளாய் இருப்போம். அதனால்தான் அருமையான பர்னபா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன, இவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறதுனால அருமையான அந்த பர்னபாவை குறித்து எத்தனையோ பேர் செய்திகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அது ஒரு சில பேரால் தான் முடியும். ஆனால் இன்றைக்கு அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 11:22 அந்தியோகியா பட்டணத்தில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். 11:22-23 வாசிங்க. பக்கம் 178. அப்போஸ்தலர் 11:22. நல்ல கவனிங்க. எருசலேமில் உள்ள சபையார் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் போகும்படிக்கு பர்னபாவை அனுப்பினார்கள். நல்லா காரியம். ஒரு காரியத்தை கேள்விப்பட்டு அங்க இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்க? பர்னபாவை அந்த இடத்துக்கு அந்தியோகியாவுக்கு அனுப்புறாங்க. அங்க என்ன நடக்குது பாருங்க. அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு
கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். எவ்வளவு அருமையான ஒரு பரிசுத்தவான் பாருங்க. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது இவ்வளவு நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறபடினாலே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பர்னபா அந்த அந்தியோகியா பட்டணத்து தேவ பிள்ளைகளுக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன? கர்த்தருக்குள் மன நிர்ணயமாய் ஒரு முடிவு பண்ணுங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒரு உறுதி எடுங்க. அப்படி எடுத்து இன்றையிலிருந்து ஏசப்பாக்குள்ள நிலைத்திருக்கிறத விட்டு நான் பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு மன நிர்ணயம் பண்ணுங்கன்னு சொல்லி பர்னபா அந்தியோகியா சபையின் பிள்ளைகளுக்கு புத்தி சொன்னார். அதே புத்தியை இன்றைக்கு நானும் இந்த செய்தி கேட்கிற உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தரிடத்துல நிலைத்திருக்கிற காரியத்துல மன நிர்ணயம் பண்ணுங்க, உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அவருடைய ரட்சிப்புக்கு நம்முடைய ஆத்துமா தவிக்கிறது. அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நம்முடைய ஆத்துமா தவிக்கிறது. அவருடைய மீட்பின் நாளுக்காக நம்முடைய ஆத்துமா தவிக்கிறது. அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முடிவு பரியந்த ஒரு சில காரியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த முடிவு பரியந்த நிலைத்திருக்க காரியம் என்ன? 2 காரியம். 1, தேவ வீட்டிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். 2வதாக கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த 2 காரியங்களை எந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்களுக்கு சொன்ன அந்த 5 ஆசீர்வாதங்கள் நிச்சயம் உண்டு. நீங்கள் பரலோகத்தில் தேவனோடு நித்திய காலமாக வாழ போறீங்க. நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க போறீங்க. கண்களை மூடுவோமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் கொடுத்த இந்த மகிமையான வார்த்தைகளை நாம் நினைத்து அந்த மகிமையான வார்த்தைகளை நம்முடைய மனதில் கொண்டு வந்து, இன்றைக்கு என்னுடைய ஆத்மா இந்த காரியத்துக்காக தவிக்கிறதா? இந்த காரியத்துக்காக ஏங்குகிறதா? கர்த்தருடைய வீட்டுக்காக ஏங்குகிறதா? கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற காரியத்தில் என்னுடைய ஆத்மா ஏங்குகிறதா? இதுதான் அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிற ஒரே வழி. இதில் நாம் முடிவு பரியந்த நிலைத்து இருந்தால் மாத்திரம்தான் அந்த ரட்சிப்பு, அவருடைய மீட்பு, அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய காலமாக தேவாதி தேவனாம் ராஜனாம் சர்வ வல்லமையுள்ள தேவனாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சகல பரிசுத்தவான்களோடு நாம் பரலோகத்திலே நித்திய வாழ்க்கையை கழிக்க வேண்டுமானால், உன் நித்தியத்தை குறித்து உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டுமானால், என் அன்பு தேவ பிள்ளைகள், ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பதை நாடு. கர்த்தருடைய காரியத்திலே நிலைத்திருப்பதை நாடு. கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற காரியத்தை நாடு என்று வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த காரியத்தை செய்ய போறீங்க? ஏசப்பாவுடைய சமூகத்தை விட்டு விலகாமல் இருக்கணும். 1. 2வது, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கணும். அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். அவருடைய வெளிப்பாட்டில நிலைத்திருக்கணும். அவருடைய ஆவியில உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கணும். அவர் நடந்தது போல நீங்க நடந்து காட்டணும். இதுதான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற காரியம். இந்த 2 காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில இருக்கும் பொழுது உங்களோட ஆத்துமா மீட்கப்படும், பரலோகத்தில் சேர்க்கப்படும். நீங்க பரலோக வாசிகளாக நிச்சயமாக மாற்றப்படுவீர்கள். ஒப்பு கொடுங்க. வார்த்தையை உள்ளத்தில் உடைக்க ஒப்பு கொடுங்க. ஒருவேளை இந்த 2 காரியம் நம்மகிட்ட வாழ்க்கையில் இல்லைன்னா, அந்த கர்த்தருடைய வீட்டில் காத்திருக்கிற காரியம் இல்லைன்னா, தேவ சமூகத்தை நாடுகிற காரியம் இல்லைன்னா, தேவனை எப்போ தொழுகின்ற வாஞ்சை உங்களுக்குள்ள இல்லைன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவார். உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை ஊற்றுவார். அந்த வாஞ்சையை உங்களுக்கு எடுத்து கொடுப்பார். அதுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை எடுத்து போடுவார். நீங்களும் பரலோக வாசிகளாய் மாற வேண்டும். நீங்களும் அந்த பரலோகத்தில் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். என் தேவ பிள்ளை உன்னோடு பேசுகிறார். என் சகோதரனை உன்னோடு பேசுகிறார். என் சகோதரியை கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். நீ அவருக்கு வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும். அதுதான் அவருடைய வாஞ்சை, அதுதான் அவருடைய தாகம். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவர் வருகைக்கு முன்பதாக நீ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து. இவைகள் தான் ஆயத்தப்படுத்துகிற காரியம். இதுதான் உனக்கு தகுதியான காரியம். கர்த்தருடைய வீட்டிலே காத்திருப்பதுதான் மிகவும் பிரதானமான காரியம். இதில் நீ நிலைத்திருந்தால் நிச்சயமாக நீ ரட்சிக்கப்படுவாய், மீட்கப்படுவாய், எடுத்துக்கொள்ளப்படுவாய். பரலோக வாழ்க்கையில உனக்கும் ஒரு இடம் உண்டு. கர்த்தருக்குள் நிலைத்திருந்தார், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தார், வெளிப்பாட்டிலே நிலைத்திருந்தார், அவருடைய ரகசியங்களிலே நிலைத்திருந்தார், அவர் கொடுத்த அபிஷேகம் உனக்குள்ளே நிலைத்திருக்கும்படி உன்னை காத்து கொண்டார். அவர் நடந்தது போல நடந்து நீயும் இந்த உலகத்தை ஜெயித்து பாவம் செய்யாதபடி உன்னை காத்து கொண்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, பரலோகத்தில் உனக்கும் எனக்கும் ஒரு இடம் உண்டு. பெற்றுக்கொள்வோமா?
ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னை அப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்துக்குள்ளாக நடத்துங்க. என் ஆத்துமா இந்த ரட்சிப்புக்காக ஏங்க எனக்கு உதவி செய்யுங்க. என் ஆத்துமா இந்த ரட்சிப்புக்காக, இந்த மீட்புக்காக தவிக்க, காத்திருக்க, இதற்காக ஏங்கி தவித்து கொண்டே இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த தவிப்பு எனக்கு வேண்டும் ராஜா. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஏக்கம் எனக்குள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வாஞ்சி எனக்குள்ள வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, இப்பொழுது தேவன் உங்களுக்கு அதை அனுக்கிரகம் செய்கிறார். உங்களுக்கு அந்த காரியத்தை கொடுக்கிறார். உங்களை எடுத்துக்கொள்வதற்கு அந்த தகுதியை உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த காரியங்களை உங்களுக்கு வாய்க்க பண்ண போகிறார். ஒப்பு கொடுங்க தேவ பிள்ளைகளே, ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்ய ஒப்பு கொடுங்க. உங்களோட வார்த்தை இதுதான் உருமாற்றக்கூடிய காரியம். இதுதான் உங்களை மறுரூபப்படுத்துகிற செய்தி. இதுதான் உங்களை பரிசுத்தமாக்குகிற செய்தி. இதுதான் உங்களை பரலோகம் கொண்டு போகிற செய்தி. இந்த வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படுகிற பொழுது ஒரு மகிமையான ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மகத்துவமான ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறது. நீங்க பரலோக வாசிகளாக மாற்றப்பட போறீங்க. சீக்கிரத்தில் நடக்க போகிற இயேசுவோட வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இதுதான் தகுதி. அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த தகுதியை பெற்றுக்கொள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு அற்புதத்தை காண போகிறீங்க. இன்றைக்கு அற்புதத்தை காண போறீங்க. இன்றைக்கு நீங்க கேட்டுக்கொள்ளுகிற காரியங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. நீங்க மிகுந்த கனி கொடுக்கிறவளா மாற போறீங்க. உங்களால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இருக்காது. நீங்க கிரியை செய்வீங்க. நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஐயா. இந்த ஆசீர்வாதமான இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேலைக்காக நன்றி. உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீர். பரலோக வார்த்தைகளை வெளிப்படுத்தி கொடுத்தீர். எங்கள் ஆத்துமாவை குறித்து தொடர்ந்து நீர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறீர் ஐயா. எங்கள் ஆத்தும மீட்பு மிகவும் சமீபம் ஆயிற்று என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து ஆத்துமாவை காத்து கொள்ளுகிற காரியங்கள், ஆத்தும மீட்பை குறித்த காரியங்களே எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஐயா. எங்கள் ஆத்துமா மேல நீர் எவ்வளவு கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறீர், எவ்வளவு வாஞ்சை உள்ள தேவனாய் இருக்கிறீர், எங்களை எடுத்துக்கொள்ள நீங்கள் எவ்வளவு பிரியமுள்ள தேவனாய் இருக்கிறீர் என்பதை இந்த வார்த்தைகள் எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது ஐயா. அதற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில உங்களுடைய சமூகத்தில் நிலைத்திருக்கிற காரியம் கொடுக்கப்படுவதாக அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கட்டும் அப்பா. இன்றைக்கு தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஏசப்பா இந்த பாக்கியத்தை நீ தரும்படியா ஜெபிக்கிறையா. இந்த துடிப்பை தரும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஆவலை தரும்படியா ஜெபிக்கிறேன். இந்த ஆத்தும தாகத்தை குறித்து, ஆத்தும மீட்பை குறித்து, அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியத்தை குறித்து ஒரு ஏக்கம், தவிப்பு, துடிப்பு எல்லாருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உண்டாகி கொண்டே இருக்க கிருபை செய்யுங்க. இருதயம் துடிப்பது போல அப்பா, அந்த சுவாசம் சுவாசிப்பது போல ஏசப்பாடு வருகை எப்ப இருக்கும் சொல்லி அந்த வருகைக்கு ஆயத்தமாகி காத்திருக்கிற ஒரு பெரிய கூட்டம் எழும்புவதாக நம்முடைய நாமத்துக்காக இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் எழும்புவார்களாக. பரலோகம் இப்படிப்பட்ட பிள்ளைகளால் நிரப்பப்படுவதாக நீர் அப்படியே கிருபை செய்வதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த வார்த்தையின் மூலமாக பெரிய மகிமை ஆட்கொள்ளட்டும் ஐயா. பெரிய ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இன்னும் இந்த வார்த்தைகள் கடந்து செல்லபடியான வாசல்களை திறந்துருங்க. உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே எல்லா புகழ்ச்சியும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருந்தால் அதுதானே நமது பலன். ஆமென். கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். ஆமென். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். ஆமென், ஆமென், துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். ஆமென். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். Praise the Lord. துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதிக்க மகிழ்ந்திருப்போம். ஆமென், நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். ஆமென். துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நாம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். எல்லாரும் சேர்ந்து
சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.